ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்கலாம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஆம் தேவ ஜனமே, உங்களை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள், உங்களை அசட்டை பண்ணின ஜனங்கள், உங்களை ஒடுக்கின ஜனங்கள் எல்லாரும் உங்க சமூகத்துல வந்து நீங்க கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவ ஜனமே, சவுல் தாவீதை ஒடுக்கினான். தாவீதின் மேலிருந்த அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக அவன் ஒன்றுமே சவுலுக்கு விரோதமாக செய்யாதிருந்தும் கூட சவுல் தாவீதை ஒடுக்கினான். என்ன நடந்தது? சவுல் வம்சத்திலே அடுத்து அரசாளுகிற ஒருவன் கூட இல்லை. முடமான மேவி போசாத் மட்டுமே இருந்ததை நாம் பார்த்தோம். மேவி போசாத்தும் என்ன செய்தான்? தாவீதினுடைய சமூகத்துல வந்து இதோ அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, உங்களை ஒடுக்கினவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏன் நான் மன்னிக்க வேண்டும்? ஏன் நான் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும்? ஏன் நான் பழிவாங்க கூடாதா? அவர்கள் எனக்கு விரோதமாக செய்த காரியத்தை நான் சுட்டி காட்ட கூடாதா என்று சொல்லி நீங்கள் மனம் கலங்கி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகவே இல்லை. அபிஷேகம் பண்ணின சவுலை தொடக்கூடாது என்பதிலே உறுதியாய் இருந்தது போல இன்றைக்கும் நீங்கள் வசனத்திலே உறுதியாயிருங்கள். உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களை அசட்டை பண்ணினவர்கள் யாராக இருந்தாலும் மன்னித்து விடுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்வார். ஆம் தேவ ஜனமே, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மாத்திரம் உலகத்துக்கு காட்டுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம்.